செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் ஓராண்டு சாதனைகள் குறித்து அதன் இயக்குநர் திரு காமகோட்டி அளித்த பேட்டி, நேரு யுவகேந்திரா சார்பில் நடைபெற்ற இளையோர் திருவிழா குறித்து திருப்பூர், கிருஷ்ணகிரி மாவட்ட செய்தியாளர்கள் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் ஓராண்டு சாதனைகள் குறித்து விளக்குகிறார் அதன் இயக்குநர் திரு காமகோட்டி. அவர் பேசுகையில், 2024 ஆண்டு ஐஐடி மெட்ராஸுக்கு மிக சிறந்த ஆண்டாக விளங்கியது. குறிப்பாக 6வது முறையாக நாங்க ஓவரால் கேட்டகரியிலையும் 9வது முறையாக இன்ஜினியரிங் கேட்டகரியிலையும் நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க்ல முதலிடம் பெற்றோம். அதையும் தாண்டி வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு ஐஐடி ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அட்மிஷன் அந்த ஒரு ப்ராசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இது மூலமாக 5 நேஷனல் சாம்பியன்ஸ் இன்னைக்கு ஐஐடி மெட்ராஸ்ல பிடெக் படிக்கிறாங்க. குறிப்பாக குழந்தைகள் சின்ன வயதில் படிப்போடு சேர்த்து விளையாட்டும் முக்கியம் அப்படிங்கிறத நாங்க எம்பசைஸ் பண்ணறதுக்காக இந்த ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அட்மிஷனை நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது மிகவும் ஒரு வெற்றியை நமக்கு தந்திருக்கிறது. 5 நேஷனல் சாம்பியன்ஸ் இது மூலமாக ஐஐடி மெட்ராஸ்ல சேர்ந்திருக்காங்க. ஐஐடி மெட்ராஸுக்கு குறிப்பாக பல அவார்ட்ஸ் கிடைத்திருக்கிறது. சிஎன்பிசி டிவி 18 இந்தியா பிசினஸ் லீடர் அவார்டு ஐஐடி மெட்ராஸுக்கு கொடுத்திருக்காங்க ஃபார் இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டு த இந்தியன் எக்கானமி. அதே மாதிரி சிஐஐ இண்டஸ்ட்ரியல் ஐபி அவார்ட் 2024 கொடுத்திருக்காங்க. இதையும் தாண்டி 2 பேராசிரியர்கள், ப்ரொஃபசர் பிரபு ராஜகோபால், ப்ரொஃபசர் ராதாகிருஷ்ண கண்டி, இவங்களுக்கு ராஷ்டிரிய விக்யான் புரஸ்கார் அவார்டு கிடைச்சிருக்கு. விக்யான் யுவா சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் கேட்டகரியில. பல வருடங்கள் கழித்து 2 பேராசிரியர்களுக்கு ஒரே ஆண்டுல சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் அவார்டு கிடைத்தது மிக மிக சந்தோஷமாக உள்ளது. ஸ்டார்ட் அப்ஸ் ஐஐடி மெட்ராஸின் மூச்சுக்காற்றாக இருக்கிறது. அதில் 2 ஸ்டார்ட் அப்ஸ் இந்த வருடம் ஒரு இமாலய வெற்றியை கொண்டு வந்திருக்கிறார்கள். முதலில் அக்னிகூல் காஸ்மாஸ், முதல் 3D பிரிண்டட் ராக்கெட், முதல் செமி கிரையோஜெனிக் இன்ஜின், முதல் பிரைவேட் லான்ச் பேட் ஸ்ரீஹரிகோட்டா. இதில் பல முதலாக இருந்து இன்று மே 30, 2024 அன்று அவங்களோட ஃபர்ஸ்ட் லான்ச் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு. அதே மாதிரி மைண்ட்க்ரோ இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு செக்யூர் ஐஓடிக்காக ஒரு மைக்ரோ ப்ராசஸர் பண்ணியிருக்காங்க. அக்னிகூலும் மைண்ட்க்ரோவும் ஐஐடி மெட்ராஸ் இன்குபேட்டட் கம்பெனிஸ். வரலாற்றிலேயே முதல் முறையாக 3D ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ் ஆஃப் ஹியூமன் பிரெயின், குறிப்பாக ஃபீட்டல் பிரெயின்ஸ், அதை நாங்க ஐஐடி மெட்ராஸ் ஓப்பன் சோர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 2025 நிறைய சேலஞ்சிங் ப்ராஜெக்ட்ஸ் எங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். நம்பர் 1 ஸ்டார்ட் அப் சதம், அதாவது 100 ஸ்டார்ட் அப்ஸ் ஒரு வருஷத்துல, அதாவது எவ்ரி 3rd டே ஒரு ஸ்டார்ட் அப் ஐஐடி மெட்ராஸ்ல உருவாகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல ஸ்டார்ட் அப் சதம் இப்போது ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி பிப்ரவரி மாதம் கடைசி வாரத்தில் இன்வென்டிவ் ஃபேர் நடத்த போறோம். இன்வென்டிவ்ங்கிறது ஐஐடிஸ், என்ஐடிஸ், IIITs, அதையும் தாண்டி டாப் 25 NIRF ரேங்க்ல இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்களது புதுமையான கண்டுபிடிப்புகளை கொண்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த வருடம் அதை நாங்கள் ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் நடத்த போறோம். அதே மாதிரி கல்ச்சர் எக்ஸலன்ஸ் பேஸ்ட் அட்மிஷன், ஸ்போர்ட்ஸை பத்தி எப்படி பண்ணமோ அதே மாதிரி கல்ச்சரை பத்தியும் பண்ண போறோம். ஒலிம்பியாடு பேஸ்ட் அட்மிஷனும் செய்ய போறோம். போன வருஷத்துல நாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டேட்டா சயின்ஸ் அண்ட் AI, இந்த 2 டிபார்ட்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சோம். இவங்க பல கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் டெக்னாலஜி அவங்க இப்போ 2வது பேட்ச் ஃபார் BS மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த வருடம் ஸ்கூல் ஆஃப் இன்டர்டிசிப்ளினரி ஸ்டடீஸ் அண்ட் ஸ்கூல் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி 2 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கோம். அது சஸ்டைனபிலிட்டிக்கும் இன்டர்டிசிப்ளினரி ஒர்க்குக்கும் அது ஒரு பெரிய பில்டிங் பிளாக்காக இருக்கும் என்பது எங்களோட நம்பிக்கை. ஸோ பல புதுமையான திட்டங்களை நாங்க ரெகுலரா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், பண்ணுவோம். இதற்கு எங்களுக்கு துணையாக இருக்கும் எங்கள் ஃபேக்கல்டி, ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட்ஸ், அலுமினை, இண்டஸ்ட்ரி எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக ஐஐடி மெட்ராஸ் ஒரு சிறந்த பல்கலைக்கழகமாக உருமாறி இந்த நாட்டுக்கும்
அதன் மக்களுக்கும் சேவை செய்யும் என்பது என்னுடைய பரிபூர்ண நம்பிக்கை. நேரு யுவகேந்திரா அமைப்பின் சார்பில் மாவட்ட அளவிலான இளையோர் திருவிழா நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது திருப்பூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட செய்தியாளர்கள் வழங்கும் செய்தி தொகுப்பு. வருங்கால இந்தியாவை தாங்கி முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல தயாராகிக் கொண்டிருக்கும் இளையோரை மிகச் சிறப்பாக மெருகேற்றுவதில் பெரும்பங்கு வகிக்கும் மத்திய இளையோர் நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் நேரு யுவகேந்திரா மை பாரத் சார்பில் மாவட்ட அளவிலான இளையோர் திருவிழா நடைபெற்றது. இளையோர் மத்தியில், குறிப்பாக கிராமப்புற இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திருப்பூர் தீரன் சின்னமலை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான இப்போட்டிகளில் ஏராளமான மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இந்திய கலாச்சாரம், பண்பாடு, அரசியல், இளைஞர்கள், வளர்ச்சியடைந்த பாரதம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் ஓவியப் போட்டி, புகைப்படம் எடுத்தல், பேச்சுப் போட்டி, நடனப் போட்டி, அறிவியல் செய்முறை விளக்க கண்காட்சி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். நேரு யுவகேந்திரா அப்படிங்கிற கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற எங்க ஸ்கூல்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கூட்டு வந்திருக்காங்க. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன்ஸ் இருக்கு. இதுல வந்து நான் வந்து போட்டோகிராஃபில இது பண்ணேன். போட்டோகிராஃபிக்கு வந்து ஒரு 1 hour டைம் கொடுத்து நல்லா யூனிட்டி இன் நேச்சர் அப்படிங்கிற டாபிக்ல எடுக்க சொன்னாங்க. நாங்க எல்லாருமே வெளியில போய் நிறைய நேச்சர் எடுத்தோம், நிறைய எக்ஸ்போஸ் பண்ணோம். இதனால வந்துட்டு எங்களுக்கு நிறைய டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு எங்களுக்கு நிறைய சான்சஸ் கிடைச்சிச்சு. இதே மாதிரி இன்னும் நிறைய பண்ணா இன்னும் நிறைய பார்ட்டிசிபேட் இன்னும் நல்லாவே நாங்க எக்ஸ்போஸ் பண்ணுவோம். எங்க டேலண்ட்ஸை வெளிக்காட்டுறதுக்கு இது நல்ல சான்ஸாவே இருந்துச்சு. நேரு யுவகேந்திராவில் வந்து காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் நாங்கள் வந்து டான்ஸ் காம்படிஷனில் எங்கள் டீமோடு நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். இந்த காம்படிஷன்ஸ் எல்லாமே எங்கள் டேலண்ட்டை வெளிக்கொண்டு வர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி அவங்க நிறைய காம்படிஷன் வச்சுட்டாங்கன்னா எங்கள் டேலண்ட் வெளியே வரும் நாங்கள் நம்புகிறோம். மத்திய அரசின் நேரு யுவகேந்திரா சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 15 வயது முதல் 29 வயதிற்குட்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பேச்சு, ஓவியம் மற்றும் கிராமிய குழு நடனம் போன்ற போட்டிகள் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு வழங்கிய மத்திய அரசுக்கு நன்றி என்று முதல் பரிசை வென்ற மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். நேரு யுவகேந்திரா என்கிற அமைப்பின் சார்பிலே கிருஷ்ணகிரி மாவட்ட அளவிலான பேச்சு போட்டி, கவிதை போட்டி, அறிவியல் சார்ந்த போட்டிகள் எல்லாம் பல்வேறு விதமாக நடைபெற்றது. பேச்சு போட்டியில் முதல் மாணவியாக பரிசு பெற்றதில் மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். மேலும் இதுபோல பல்வேறு வாய்ப்புகளை வழங்கிய நேரு யுகேந்திரா அமைப்பிற்கும் மத்திய அரசிற்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு செகந்திராபாத்தில் உள்ள பாதுகாப்பு மேலாண்மை கல்லூரிக்கு குடியரசுத் தலைவரின் கொடியை வழங்கினார். மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு மேலாண்மை திறன் ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதுடன் பாதுகாப்புத்துறை ஏற்றுமதியை அதிகரிக்க உதவும் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக குவைத் மன்னரின் அழைப்பின் பேரில் நாளை புறப்பட்டுச் செல்வதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 43 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் குவைத் செல்வது இதுவே முதல் முறையாகும். சகஸ்ட சீமாபால் படையின் 61வது நிறுவன தினத்தையொட்டி மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வீர விருதுகளை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வீரர்களுக்கு வழங்கினார். தகவல் தொழில்நுட்பம், வங்கி, நிதி சேவைகள், காப்பீடு, சில்லறை விற்பனை, தொலைத்தொடர்பு உள்ளிட்ட துறைகளின் பங்களிப்பால் வரும் ஆண்டில் நாட்டின் வேலைவாய்ப்பு 9% அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். கிரிப்டோ கரன்சி மூலம் குறைந்தது 21,000 ரூபாய் முதலீடு செய்து ஒரே மாதத்தில் 1,50,000 லட்சம் ரூபாய் வரை பணம் ஈட்டலாம் என்றும் 1000க்கும் மேற்பட்டோர் இத்திட்டத்தில் ஏற்கனவே இணைந்து விட்டதாகவும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவிப்பது போல் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ள வீடியோ முற்றிலும் போலியானது என்றும் இதுபோன்ற செய்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.